மாமா பிரசிடென்ட் போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு. என்ன சொல்ற? அதை விட பெரிய ஷாக்கிங்கான நியூஸ். அந்த அசோக் அந்த போஸ்டிங்க்கு வந்துட்டாரு. என்ன உளறிட்டு இருக்க நீ? நான் நிஜமா தான் சொல்றேன். இது கன்ஃபார்ம் நியூஸ். பைஷு, அர்ஜுனுக்கு என்ன பைத்தியமா இப்படி எல்லாம் பண்றதுக்கு? அதான் சேச்சி எனக்கு புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிருச்சு. அசோக் அர்ஜுன் அன்னைக்கு அசோக் முஞ்சில கேக்கால அடிச்சார்ல, அதுக்கு பழி வாங்குறான். ஐயோ சேச்சி, அசோக் அந்த போஸ்டிங்க்கு ரெக்கமெண்ட் பண்ணதே நம்ம மாமா தான். ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரா? வைஷு, அப்ப கண்டிப்பா அசோக் தான் இதுல ஏதோ ப்ளே பண்ணிருக்கான். ஆனா இந்த அர்ஜுன் நீ அவனுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அவர் போஸ்ட் ரிசைன் பண்ணாரு. அவன் அவ்வளவு பெரிய ஆளா? அந்த இடத்துக்கு வரதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? இல்ல வைஷு, இதுல ஏதோ இருக்கு. something is wrong with this. கண்டிப்பா ஏதோ இருக்கு சேச்சி. இல்லனா மாமா அந்த முட்டாள தலைவராக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? எனக்கு நல்லா தெரியுது. அசோக் அர்ஜுனை ஏதோ பிளாக்மெயில் பண்ணி தான் இதை பண்ண வச்சிருக்கான். இது வெறும் கம்பெனி பிரச்சனை மட்டும் இல்ல, பர்சனல் விஷயமும் ஏதோ இருக்கு உள்ள. மனோஜ், அப்போ வைஷாலி சொன்னதெல்லாம் உண்மையா? ஐயோ நீ சத்தியமா நான் உண்மையை தான் சொல்றேன். அண்ணன் தான் பிரசிடென்ட் போஸ்ட் அசோக்கு விட்டு கொடுத்துருக்காரு. அண்ணி, அண்ணனும் ஜெயும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீ எனக்கு புரியல. இவர் தான் பிரசிடென்ட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அப்புறம் இவரே அசோக் விட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். நானா? ஆமா நீ, உங்களுக்காக தான் அண்ணன் அந்த அசோக்குக்கு பிரசிடென்ட் போஸ்டை விட்டு கொடுத்துருக்காரு. யாரு நீ அந்த அசோக்கு? அவளாம் அந்த போஸ்டிங்க்கு ஒருத்தே கிடையாது. இப்போ உங்களை வச்சு அவன் ஜெயிச்சிருக்கான். எனக்கு புரியல. என்ன வச்சு ஜெயிச்சிட்டானா அதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணி, அந்த அரவிந்த் உங்க மேல கேஸ் போட்டான்ல, அவன் அசோக்கோட பிரதர்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னா அந்த பிரசிடென்ட் போஸ்டை எனக்கு விட்டு கொடுக்கணும்னு அண்ணனை த்ரெட்டன் பண்ணிருக்கான். நீ அண்ணி, உங்களுக்காக உங்களோட லைசன்ஸ் திருப்பி கிடைக்கணும், நீங்க மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதுக்காக அண்ணன் அந்த போஸ்டிங்கை விட்டு கொடுத்துருக்காரு. அண்ணி, ஆசிட் தான் ஊத்துறோம். அது முடியாதனால கேக்கால அடிச்சிட்டான். ஐயோ, என்னால இப்ப கூட நம்ப முடியல. அந்த அரவிந்த் அசோக்கோட தம்பியா? எப்படியாவது அந்த லைசன்ஸை வாங்கி உன்கிட்ட திருப்பி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் திருப்பி கொடுப்பேன். எனக்காக அர்ஜுன் எல்லாத்தையும் விட்டுருக்காரு, எல்லாத்தையும் விட்டு கொடுத்திருக்காரு. நான் எப்படி இதை பத்தி யோசிக்காம போனேன்? எவ்வளவு கேவலமான ஒருத்தன். இந்த கேஸ சட்டன்னு வாபஸ் வாங்குறது ஏன்னு நான் எப்படி யோசிக்காம போனேன்? இதுக்கு பின்னாடி அர்ஜுன் இருப்பாருன்னு எனக்கு தோணாம போயிடுச்சுல்ல. கஷ்டப்பட்டு போராடி போராடி கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எல்லாத்தையும் எனக்காக ஈஸியா சட்டுன்னு தூக்கி போட்டுட்டாரு மனோஜ். This is not right, I know. அண்ணி, அண்ணன் இந்த போஸ்டிங் தூக்கி போட்டப்போ அது எனக்கு பெரிய விஷயமா தோணுச்சு. அண்ணனுக்கா நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றப்போ அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். நீ இல்ல மனோஜ், இது சாதாரண விஷயம் கிடையாது. அர்ஜுன் அவரோட கரியரை விட்டு கொடுத்திருக்காரு. என்னோட லைசன்ஸ் திரும்ப கிடைக்கணும், நான் மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக இத்தனை வருஷமா போராடி போராடி அவர் மேல வந்திருக்காரு. அவருக்கு பிடிச்ச இடத்த எனக்காக விட்டு கொடுத்திருக்காரு. This is not fair. எனக்காக தான் நினைச்ச கஷ்டமா இருக்கு. அர்ஜுன் எனக்காக இவ்வளவு பண்ணியிருக்காரு, நான் அவருக்காக எதுவுமே பண்ணல.